நம்ம வந்து வண்டி புதுசா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து டிரைவர் போட்டு ஓட்டினா தேவையில்லையா, இல்லை நம்ம சொந்தமா வண்டி எடுத்து நம்மளே ஓட்டலாம் தேவையில்லைண்ணே? இப்போ தம்பி எப்படி என்ன நிலவரம் என்னன்றது சொல்லுங்க. சரி, ஒன்று சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நீங்க வண்டி எடுங்க, நல்லா இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள நிலைமைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. அந்த டாக்ஸி இந்த டாக்ஸி, அந்த ட்ராக் இந்த ட்ராக், அந்த டிராவல்ஸுங்கிறதுனால நிறைய வந்துருச்சு. அதனால முக்கால்வாசி 100க்கு 100 நீங்க ஓட்டுற மாதிரி எடுங்க. டிரைவர் போட்டு ஓட்டுறதா சாத்தியப்படாது, வந்து ஜெயிக்க முடியாது. நீங்க நம்ம எடுக்கிறோம், நம்ம சொந்தமா எடுக்கிறோம், நம்ம ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில அப்படின்னா நீங்க எடுங்க, கண்டிப்பா 100க்கு 100 ஜெயிச்சலாம். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை காம்படிஷன் அடுத்தடுத்து புதுசா ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு மாசத்துல புதுசா ஆரம்பிக்கிறதுனால இது உங்களுக்கு நம்ம எடுப்போம், நமக்கு பழக்க வழக்கம் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம், கண்டிப்பா நம்ம இது பண்ணலாம், கண்டிப்பா எடுங்க, ஜெயிச்சிடலாம். இப்போ வண்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மாசம் வந்து இப்போ இவ்வளவு சொல்றாங்க வண்டி, இப்போ நம்ம ஏதோ ஒரு இதுல அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறோம், மாசம் ஒரு 60,000 55,000 சொல்றாங்கல்ல. இப்போ அந்த நம்ம 55,000 60,000 வண்டி ஓட்டுறோம்ல, ஓட்டுனதுல நமக்கு ஏதாவது மிச்சமாகுதானே? நீங்க கேக்குறது கரெக்டான கேள்வி. 50,000 60,000ங்கிறது நீங்க வருமானம் நினைக்கிறீங்க, அது வருமானம் கிடையாது. இந்த 50,000 60,000ங்கிறது நம்மளுடைய வண்டிக்கான ட்ரிப்பு போன அமௌண்ட் தான். நம்ம ஒரு சவாரி போறோம்னா அதோட அமௌண்ட் தான். அதுல எப்படின்னா 40% எரிபொருள் போயிடும், பெட்ரோல் டீசலுக்கே போயிடும். இப்போ நீங்க 60,000 குறைஞ்சது 55ல இருந்து 60 ரூபா ஓட்டுன்னு வைங்களேன், அதுல ஒரு 25 ரூபா 20 ரூபாயில இருந்து 25 ரூபா டீசல் பெட்ரோலுக்கு போயிடும். மிச்சம் 30 ரூபா 35 ரூபா. அந்த 35 ரூபாயில டிரைவருக்கு சம்பளம், வண்டிக்கு மாசான டியூ, அதே மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு வண்டிக்கு ஆயில் சர்வீஸ், அதுவோ வண்டி டயர் தேய்மானம், வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸுக்கு மாசத்துக்கு 4,000 எடுத்துக்கணும்னா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸே 25,000 ரூபா. எஃப்சி இன்சூரன்ஸுக்கு மாசத்துக்கு 4,000 ரூபா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எடுக்கணும். அதுவோ மெயின்டெனன்ஸ் காசு, அதுவோ சம்பளம். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு டிரைவருக்கு இன்னைக்கு குறைஞ்சது 15,000 இருந்து 18,000 சம்பளம் இருந்தாதான் அவன் நார்மலான சம்பளம். அது எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ உள்ள நிலைமைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதுல நம்ம அதை எடுத்து அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு நம்ம மிச்சப்படுத்தி வண்டிக்கு 5-10 லட்ச ரூபா முதலீடு கொடுக்கணும்னா அதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வட்டி இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒண்ணுமே. அப்ப இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம வந்து புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும், யோசிக்கணும். முன்னாடி நம்பிக்கை இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம எடுத்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னா நீங்க புது வண்டி எடுங்க. நிறைய பேர் ஆர்வ கோளாறுல எடுத்துறாங்க. நிறைய பேர் வண்டியை வந்து டியூ கூட கட்ட முடியாம அப்படியே வித்துடுறாங்க. புது வண்டி எடுத்தவங்க ஒரு 4 மாசம் 5 மாசம் ஓட்டிட்டு ஏன்னா 60,000 70,000 வருமானம் வரும்னு சொல்லிட்டு பாதி பேர் வண்டி எல்லாம் டியூ. ஆமா, இப்ப நீங்க 60,000 சொல்றீங்க, அந்த 60,000 ஓட்டுறதே கஷ்டம் தானே. நேரம் நம்ம வந்து எப்படி 60,000 எங்களுக்கு மொத்தமா 60,000 வராது. அதுல எங்களுக்கு பாதிக்கு மேல லோக்கல் ட்ரிப்பே 180 200 ரூபாய் ட்ரிப்பே எங்களுக்கு அதிகமா வந்துடும். அப்ப யோசிக்கும் போது நம்ம பெட்ரோலுக்கே ஒரு தனியா ஒரு அமௌண்ட் எடுத்து போயிடும், எரிபொருளுக்கு நிறைய போயிடும். நம்ம அதையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு யாரும் எடுக்க கூடாது, இந்த தொழில வந்து யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. வாங்க, வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஓன் போர்டு வண்டி கொஞ்சம் வந்து அவங்க மனசாட்சிக்கு போதுவா நடந்துக்கிட்டாங்கன்னா போதும். அவங்க வந்து அந்த வண்டியை வந்து எடுக்கல, ஓன் யூஸ்க்காண்டி எடுத்திருக்காங்க. அந்த வண்டியை வந்து அவங்க ஓன் யூஸ்க்கே யூஸ் பண்ணா பரவாயில்ல. பக்கத்துல ஒருத்தவங்க கேக்குறாங்க, இங்க போனா மத்த இடத்துல கூட கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு வாங்கிக்கங்கன்னு சொன்னா அவங்கள தன்னை போல புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, அவங்களும் வாழணும்னு நினைச்சு ஒதுங்கி போனா பரவாயில்ல. யாரையும் பாதிக்காத லாபம் நினைச்சு எங்க வாழ்வாதாரத்தையும் மண்ணலி போடக்கூடாது. அது நாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிறோம். சரி. அதான் எங்களுடைய வாடகை வாங்கினதை பொறுத்தளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏமாத்தல, முறையா நம்ம ப்ராப்பரா ஓட்டணும், அதுக்கேற்ற வாழ்வாதாரம் கிடைக்கல. கவர்மெண்ட் ஒரே ஒரு என்னன்னா அந்த சொந்த வாகனங்கள் வச்சு இயங்குறவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி இது பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது இந்த கவர்மெண்ட் அரசு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிரைவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். கண்டிப்பா பாதுகாப்பு, மரியாதை. இப்ப இந்த பெட்ரோல் உயர்வுலாம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வாடகை எப்படி கட்டுப்படியாது? அந்த நீங்க ஓட்டுறதுக்கு இந்த பெட்ரோல் நிலவரத்துக்கு எப்படி என்ன இருக்கு, இப்ப உள்ள நிலவரம் எப்படி? அதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. காரைக்குடியை பொறுத்த அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. புதுசா ஒவ்வொரு நிறுவனங்கள் வர்றாங்க, புதுசா இது பண்றாங்க, அதனால காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. இப்போ உள்ள நிலைமைக்கு என்னன்னா, நீங்க கேட்டீங்க அந்த மாதிரி கார் நம்ம சொந்தமா ஓட்டலாமா, டிரைவர் போட்டு ஓட்டவே முடியாது. சொந்தமா வச்சே நாங்க முன்னேற்றத்துக்கு ஒரு முன்னேறி ஒரு இதுக்கு வரணும்னா வர முடியாது. இந்த வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு இது பண்ணும்போது நம்ம விவசாய வேலை பார்த்து இது பண்ற மாதிரி வந்துடும். இன்னொன்னு என்ன கேட்டா, நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. வண்டிக்கு எஃப்சில இருந்து, இன்சூரன்ஸ்ல இருந்து, டயர்ல இருந்து, வண்டிக்கு ஆயில் சர்வீஸ்ல இருந்து ஒவ்வொரு செலவும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை கனெக்ட் பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு, காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள பொருளாதார நெருக்கடியில இப்ப வைக்கிற விலைவாசிக்கு
வரைக்கும் இது ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து முறையா வந்து வண்டிகளுக்கு வந்து பர்மிட், இன்சூரன்ஸ், எப்சி அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் கரெக்டா வச்சு ஓட்டுறோம். நமக்கே பொருளாதார ரீதியா எல்லா ரீதியா இதா இருக்கு. இந்த சொந்த வாகனங்களை வச்சு வாடகைக்கு ஓட்டும் போது அது வந்து நமக்கு நம்மள மாதிரி வாகனங்கள்லாம் இதை நம்பி குடும்பத்தை வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால இதுக்கு மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணாங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறும். நமக்கும் இந்த மீட்டர் கட்டணம் மாதிரி இன்னமும் கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கும் டிரைவர் பாதுகாப்பு. ஏன்னா நம்மளாம் ஒரு சவாரி ஒரு ட்ரிப்பு போறோம், தனியா போயிட்டு தனியா வர்ற மாதிரி இருக்கு. அதுல என்ன நடக்கும் என்னன்னு சொல்ல முடியாது. கண்ணு காது எல்லாத்துக்குமே நமக்கு வேலை இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தூங்கினா கூட அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அதனால இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம வழிவகுத்தா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிரைவருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு. இன்னொன்னு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு கேட்டுக்கிறேன்னா, நம்ம ஒரு ட்ரிப் ஒரு சவாரி போறோம்னா அவங்களை கூட்டிட்டு சேஃப்டியா நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம வீட்டுல பிள்ளைய மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா சேஃப்டியா கொண்டு வரோம். அவங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, டிரைவருக்கு ஒரே ஒரு மரியாதை மட்டும், தம்பி வாங்க தம்பி அப்படின்னு உங்க வீட்டுல உங்க பிள்ளைல எப்படி உங்க பிள்ளைல கூப்பிடுற மாதிரி எங்களை ஒரு இதா இருந்துச்சுங்க. அது மட்டும் போதும். அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். அவ்வளவுதான், வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல. ஆமா, டிரைவர் வேலை பாக்குற எல்லாருமே அப்ப வந்து படிச்சுட்டு பாதி பேர் இந்த டிரைவர் வேலைக்கு வந்திருக்காங்க. பண்றது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது தப்பு கிடையாது இல்ல. அதனால வர்றவங்களுக்கு உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி இது பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எங்களையும் ஒரு இதா நினைச்சுக்கோங்க. அது மட்டும் தான். காசுக்காண்டி மட்டும் இல்ல, உங்களோட பாதுகாப்புக்காண்டி தான் நாங்க வர்றது. அது மாதிரி இப்ப நம்ம ஒரு வாடகை சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே ஓரளவு இது பண்ணணும். விலைவாசி விலைவாசிக்கு இப்ப நான்லாம் ஒரு மதுரைக்கு ஒரு ட்ரிப் பேசினா 2500 ரூபாய் கேட்டணும் வைங்களேன். இதே சொந்த வாகனம் வச்சு ஓட்டுறவங்க 2300 ரூபாய் கேட்டா இப்ப நம்மளே ரேட்டு குறையுதான் தான் பார்ப்போம். அப்படி அவங்க ஓட்டுறனால நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிப்படுது. அப்ப என்ன ஆகும், நம்ம மாசம் ஒரு 30,000 சம்பாதிச்சாதான் இது பண்ண முடியும். எப்சில இருந்து இன்சூரன்ஸ் இருந்து எல்லாமே நம்ம போட்டு கட்டும் போது கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 40,000 இருந்து 50,000 நம்ம செலவு பண்றோம். அப்ப அதுக்காக நமக்கு வண்டி ஓடணும்ல. தனியார் வாகனங்கள் சொந்த வாகனங்கள் வச்சு ஓட்டுறவங்களுக்கு எதுவுமே இல்ல. 15 வருஷத்துக்கு ஒரு இடம் எப்சி, அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்ல. ஆனா பாதிப்புன்னு வண்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆகும்போது அந்த வண்டியில உட்கார்ந்து போறவங்களுக்கு தெரியும். எல்லாமே கிளைம் பண்ணி போறோம். இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு முதற்கொண்டு வண்டிக்கு முதற்கொண்டு வண்டியில பயணம் பண்ற எல்லாருக்குமே இது சேஃப்டியா நம்ம பண்ணி வைக்கிறோம். எல்லாருமே அவங்களுக்கு ஒரு இது. ஆனா அதை வந்து நம்ம வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வாடகை வாகனங்கள்ல போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அரசு, தமிழ்நாடு அரசோ சென்ட்ரல் கவர்மெண்டோ மத்திய அரசோ இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து டிரைவருடைய வாழ்வாதாரத்துக்கும் இதுக்கும் ஏதாவது ஸ்டெப் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.